ஆடி கிருத்திகை அன்னைக்கு மறக்காம இதை பண்ணிடுங்க. இந்த வருஷம் கிருத்திகை நட்சத்திரம் வர ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை மாலை 6:19 மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை மாலை 4:51 மணியோட நிறைவடையுது. முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை விரதம் இருங்க. ஏன்னா அன்னைக்குதான் நாள் முழுவதுமே கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. அன்னைக்கு அதிகாலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு பூக்களால அழகா அலங்காரம் பண்ணிருங்க. செவ்வரளி பூ கிடைச்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பால், பழம், பஞ்சாமிர்தம், திணைமாவுன்னு ஏதோ ஒரு நெய்வேத்தியத்தை படைச்சிட்டு 6 விளக்கேத்தி வச்சிடுங்க. நெய் தீபம் ஏத்துங்க, அது இன்னும் சிறப்பானது. சர்க்கோண தீபம் ஏத்த தெரிஞ்சாலும் ஏத்துங்க, இல்லாட்டி 6 அகல் விளக்குகளை முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஏத்தி வச்சுட்டு உங்களோட பிரார்த்தனை என்னவோ அதை வேண்டிட்டு உங்களோட விரதத்தை நீங்க ஆரம்பிக்கலாம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய கோவில்கள்ல பால் குடம், பால் காவடி எடுப்பாங்க. முடிஞ்சா அதை எடுங்க. இல்ல எங்களால கோவிலுக்கு எல்லாம் போக முடியாது அப்படின்னா வீட்டிலே வேல் வச்சிருந்தீங்கன்னா பால், பஞ்சாமிர்தம் இதனால அபிஷேகம் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பானது. உங்களுக்கு தெரிஞ்ச கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ்னு உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பாராயணம் பண்ணுங்க.